Hi friends, நான் உங்க சிஏ ரமன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, சிஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்துச்சு. நிறைய பேர் பாஸ் ஆயிட்டு இன்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பீங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு ஜஸ்ட் என்னோட அட்வைஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஆர் டிப்ஸ் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கமெண்ட் படிச்சேன். அந்த கமெண்ட்டுக்கு சரி நம்ம அப்படியே ரிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம்னு பார்த்தேன். பட் இல்ல, இதுக்காக ஒரு தனி வீடியோ போடலாம். அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வீடியோல வந்து நம்ம இதுக்கான ஆன்சரை நம்ம அங்கேயே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஸோ இப்ப இந்த வீடியோல நம்ம அதுக்கான ஆன்சரை பார்ப்போம். அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, என்னோட பையன் வந்து ஃபவுண்டேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் படிச்சு செகண்ட் அட்டெம்ப்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நீ சிஏ பண்ண வேணாம், சிஏ எல்லாம் விட்டு அது நமக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த அம்மா என்ன கேட்டிருந்தாங்க. எனக்கு இதை கேட்டோன்னே ரொம்பவே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. எதனாலும் சொல்றேன், நான் இப்ப ஜஸ்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சொல்றேன். நான் வந்து 10th ஸ்கூல் செகண்ட்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஸ்கூல் தான். பட் என்ன அதெல்லாம் சரி நான் வந்து சிஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிசினஸ் மேக்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்றேன், பிரின்சிபல் கிட்ட போயிட்டு நான் டிசி கேட்க போறேன். சார் நான் சிஏ எடுக்க போறேன், நம்ம ஸ்கூல்ல வந்து பிசினஸ் மேக்ஸ் இல்ல, சோ நான் வேற ஸ்கூல்ல நான் எங்க பிசினஸ் மேக்ஸ் இருக்கோம் நான் அதை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் டிசி கேட்கிறேன். அவரு தரமாட்டாரு. நீ ஏன்ப்பா இவ்வளவு தரம் மார்க் எடுத்துட்டு நீ போய் காமர்ஸ் குரூப் சேர்ற, நீ வந்து சயின்ஸ் சேர வேண்டியதானே, நீ டாக்டர் ஆக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரிக்கா சொல்றாரு. இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கரியரா எடுக்கணும், 19 ரூபாய் ஏதோ எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ற இடத்துல அவர் இருக்கிறாரு. பட் அவருக்கு அதை சொல்ல தெரியல. நான் பட் வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். இல்ல நான் வந்து படிச்சா சிஏ தான் படிப்பேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் பிளஸ் சயின்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளஸ் வந்து நிறைய ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துதான் வந்து இதுக்குள்ள வந்தேன். என்னதானாலும் நம்ம இதை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th முடிவு எடுத்துறேன். எப்படியோ அவர் கூட நான் சண்டை போட்டுட்டு வந்து நான் இன்னொரு ஸ்கூல்ல சேர்றேன். எப்படி பிசினஸ் மேக்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல்ல பார்த்து கண்டுபிடிச்சு நான் அந்த ஸ்கூல்ல சேர்றேன். அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள்ல எனக்கு அந்த கிளாஸ் டீச்சர் கேட்கிறாரு, நீ ஏன்பா இவ்வளவு மார்க் எடுத்துட்டு அந்த ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்து இந்த காமர்ஸ் குரூப் எடுத்திருக்க அப்படின்னு வந்து அவரே கேட்கிறாரு. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்க ஸ்கூல்ல வந்து நான் உனக்கு இது வாங்கி தரேன், ஏ கிளாஸ், அதாவது நான் உனக்கு சயின்ஸ் குரூப் வாங்கி தரேன், என்னோட பொண்ணை வந்து நான் அப்படிதான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கதான் அவரும் அதே மாதிரி பேசுறாரு. பட் எனக்கு இல்ல சார், ஓகே எனக்கு இது நான் பிடிச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலை வச்சு நடத்துறவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்றவங்களுக்கே வந்து இந்த கோர்ஸ் பத்தின அவேர்னஸ் தெரியலனா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவு தூரம், அவங்க எவ்வளவு தூரம் படிச்சிருப்பாங்க, அவங்க என்ன சிஏவா இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பா யாராச்சும் சிஏவா இருந்தானா அவங்க கிட்ட இருந்து இந்த வார்த்தை வராது. அதாவது ஃபவுண்டேஷன்ல ஒரு டைம் ஃபெயில் ஆயிட்டா நீ இந்த கோர்ஸ் எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஏவை சொல்லுங்க பார்ப்போம், அப்ப வேணா நீங்க விட்டுருங்க. 100% சொல்றேன், உங்க ரிலேட்டிவ்ஸ்ல இந்த மாதிரி சொன்னாங்க யாரும் சிஏவா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பைலட் ஆகணும்னா தயவு செய்து நீங்க பைலட் கிட்ட போய் கைடன்ஸ் கேளுங்க, அவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேளுங்க. நீங்க டாக்டர் ஆகணும்னா டாக்டர் கிட்ட போய் கேளுங்க, சிஏ ஆகணும்னா சிஏ கிட்ட போய் கேளுங்க. ஒண்ணு தெரியாதவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க கிட்ட நீங்க கேட்காதீங்க. அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நான் ஒண்ணு சொல்றேன், சரி சிஏ வேணாம், நான் வந்து டாக்டர் படிக்க போறேன், என் பையனை வந்து நான் நீட்டுக்கு வந்து கோச்சிங் அனுப்ப போறேன், நீங்க ஜஸ்ட் ஒரு 1 or 2 lakhs தாங்க, என் பையன் மெடிக்கல் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா காசு தரவா போறாங்க? இல்ல அவ்வளவு அக்கறை இருந்தா காசு தரட்டும், பட் தர மாட்டாங்க. பட் அட்வைஸ் தராங்க, அது ஃப்ரீ. சோ அந்த மாதிரி ஒன்னும் தெரியாத யார்கிட்டயும் நீங்க அட்வைஸ் கேட்காதீங்க. அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட டிசிஷன் எடுக்காதீங்க. சிஏ கோர்ஸ் பொறுத்து வரும் ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதாரணமான விஷயம். அவங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்க மாட்டாங்க. பட் இங்க ஃபெயில் ஆகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். நல்லாவே நம்ம எஃபர்ட் போட்டிருப்போம், படிச்சிருப்போம் அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால ஒரு பேப்பர் ரொம்ப கஷ்டமா வந்திருக்கலாம், இல்ல அந்த டைம்ல நம்ம வந்து எக்ஸாம் படிக்கும்போது ஏதாச்சும் நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொல்லிட்டு பல காரணத்தினால நம்ம ஜென்யூனா எஃபர்ட் போட்டிருந்தாலும் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. பட் அதனால நீங்க போப்ப விட்டுட்டு இந்த கோர்ஸை விட்டுட்டு போயிடாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் எடுத்து ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி இப்போ ரொம்பவே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்னர் வந்து ஃபைனலா மோர் தென் 10 attempts எடுத்துட்டு இப்போ மோர் தென் 1 or 1.5 crores வந்து ஏர்ன் பண்றாங்க. இது நான் சும்மா சொல்லல, நான் கண்ணால பார்த்த விஷயம் தான். பட் ஓகே, உங்களுக்கு இருந்தாலும் ஒரு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது லாஸ்ட் வரைக்கும் என்னால முடிக்க முடியலன்னா அவ்வளவுதான் லைஃபே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட்டே மாறிடும். இப்ப சிஏ கோர்ஸ் படிச்சனா அப்படியே லாட்டரி அடிச்ச மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படிலாம் இல்ல. அப்படியே வந்து ஒரு பங்களா கட்டிடலாம், ஒரு ஆடி கார் வாங்கிடலாம், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவ்வளவு பில்டப்லாம் இல்ல. மார்க்கெட்ல இருக்கிற மத்த படிப்புக்கு கம்பேர் பண்ணனா சிஏல கொஞ்சம் டீசென்டான லைஃப் வாழறதுக்கான நமக்கு சேலரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்பதான் பிகாம் முடிக்கிறீங்கன்னா ஆவரேஜா சொல்றேன், இதோட கம்மியா அதிகமா கொஞ்சம் இருக்கலாம். ஆவரேஜ் 20 to 25,000 வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். இதுவே நீங்க வந்து சிஏ ஆயிட்டீங்கன்னா பேர் மினிமம், அதாவது என்னதான் வந்து ஸ்மார்ட் சைஸ் ஃபார்மா பண்ணாலும் பேர் மினிமம் 65 to 70,000 வந்து அட்லீஸ்ட் பேர் மினிமம் நீங்க 60,000 ஆச்சு உங்களுக்கு வந்துடும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் கணக்குல வந்து நான் சொல்லல,
ஜஸ்ட் 60,000 கம்பேர் டு அதர் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே அதிகம் தான். பட் என்னால சிஏவா ஆக முடியல அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நிறைய மிட் சைஸ் ஃபார்ம், ஸ்மால் சைஸ் ஃபார்ம்ல 50,000 ஆர் 40,000 வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண தயாரா இருக்காங்க. எதனாலனா அவங்களுக்கு ஆடிட் பண்ண தெரியும், டாக்ஸ்னா என்னன்னு தெரியும், ஒரு பேசிக்கான ஒர்க் பண்றதுக்கான நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஃபைனல் முடிக்கல, ஜஸ்ட் நான் இன்டர் மட்டும் முடிச்சு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்படாதீங்க. சப்போஸ் சிஏ எடுக்கலாம், மேக்ஸிமம் என்ன பண்ணுவான், உங்க பையன் வந்து பிகாம் பண்ணனா ஷார்ட்டா வந்து பார்த்தனா கேரண்டிடா சொல்லலாம் இவ்வளவுதான் வந்து ஏன் பண்ண முடியும், 25 தான் இல்ல மேக்ஸிமம் 30 தான் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதுவே நீங்க பிகாம் ரெகுலரா பண்ணாம நீங்க கரஸ்ல போட்டுட்டு ஃபவுண்டேஷனா இன்டர் நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி வந்து அட்டெம்ப்ட் எடுத்து படிச்சாலும் எப்படியாச்சும் நீங்க இன்டர் முடிச்சுட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து முடிச்சு கையில வச்சிருந்தீங்கன்னா, ஈவன் தோ உங்ககிட்ட ஜஸ்ட் கரஸ்ல பண்ண பிகாம் மட்டும் தான் இருக்கும், பிளஸ் ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல நார்மலா வந்து பிகாம் பையனோட உங்க பையன் நிஜமா 2x வந்து சம்பாதிப்பான். சோ அதனால என்ன சொல்றேன்னா, இட்ஸ் நாட் தட் வந்து ஃபைனல் முடிக்கல அப்படின்னா நம்ம லைஃபே போயிடும் அப்படின்னு இல்ல. நீங்க நார்மலா பிகாம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. போக போக உங்களோட பையனோட சர்க்கிள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் போகும்போது அங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு இனிஷியலா இந்த கோர்ஸ் பத்தி தெரியாம ஃபெயில் ஆகிறது வந்து சகஜம் தான். பட் போக போக வந்து பாத்தீங்கன்னா உங்க பையனை வந்து பிக்கப் ஆயிடுவாங்க. எப்படியாச்சும் வந்து நீங்க இன்டர் முடிச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு மினிமம் கேரண்டீட் ஃபியூச்சர் இருக்கும். பிளஸ் ஃபைனல் முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்பவே நல்ல டீசென்டான பொசிஷன்ல போய் உட்காந்துடலாம். அதனால என்ன சொல்றேன்னா, ஃபெயில் ஆகிறது சகஜம் தான். இதே மாதிரி எத்தனை டைம் தான் ஃபெயில் ஆகிட்டே இருப்பான் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்து பேசுறதுக்கும் வந்து சகஜம் தான். இதெல்லாம் மீறி நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை நீங்க கொண்டுட்டு போனாதான் வந்து ஈஸியா வந்து சிஏ பாஸ் ஆக முடியும். தயவு செய்து நீங்களே வந்து டிமோட்டிவேட் பண்றாங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம மெயின் கண்டென்ட்குள்ள போகலாம். ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக் ஆயிருக்கும், எல்லாரும் நல்லாவே என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் வந்து ரேஸ்ல ஓட வேண்டிய டைம். ஓகே, நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, எந்த சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல எதுனாலும் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர் போர்ஷனை நான் ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கிறேன். அதாவது ஒன்னு பிராக்டிக்கல், அதுல வந்து இந்த காஸ்டிங், அக்கௌண்ட்ஸ், எஃப்எம் அதுல வரும். செகண்ட் தியரிட்டிக்கல், அதுல லா, ஆடிட் வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் பிளஸ் தியரிட்டிக்கல், அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எதை எடுக்கணும்னா இந்த பிராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கணும். செகண்ட் எது எடுக்கணும்னா தியரி எடுக்கணும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டாக்ஸ் எடுக்கணும். எதுக்காக சொல்றேன், டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் வரும். சோ நீங்க இப்ப படிக்கும் போது நீங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க, அது அமெண்ட்மெண்ட்ல மாறி இருக்கலாம். சோ மறுபடியும் லாஸ்ட் அந்த அமெண்ட்மெண்ட் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இப்ப ஒண்ணு படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இதுவே நீங்க கொஞ்சம் ஃபைனல்ல எடுத்து லாஸ்ட்ல எடுத்து படிக்கும் போது நீங்க அமெண்டட் வெர்ஷன் தான் படிப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர டைம் இருக்காது. தனியா நீங்க அமெண்ட்மெண்ட் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க பிராக்டிகல் சப்ஜெக்ட் எடுங்க. இந்த 9 மந்த்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் சப்ஜெக்ட் எடுங்க, அதை முடிங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா தியரி எடுக்கணும். தியரி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நீங்க இந்த சேனல்லே பார்க்கலாம். தியரியை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவும் படிக்க கூடாது. ரொம்ப சீக்கிரமா படிச்சனா டப்புன்னு மறந்துடும். அதே மாதிரி லாஸ்ட் டைம்லயும் படிக்க கூடாது. லாஸ்ட் டைம்ல படிச்சா ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது. அதனால வந்து ஒரு 6 to 7 மந்த்ஸ் முன்னாடி நீங்க வந்து தியரி எடுத்து படிச்சாலே போதும். நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு பிளஸ் வந்து ரிவிஷன் பண்றதுக்கான டைம் கரெக்டா இருக்கும். பிளஸ் வந்து இந்த டாக்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், இதை நீங்க வந்து லாஸ்டா வச்சுக்கோங்க. சோ தட் அமெண்ட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அமெண்ட்மெண்ட்டை நீங்க தனியா படிக்க வேண்டியது இல்லாம ஸ்டார்டிங்ல படிக்கும் போது நீங்க அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்டிகல், நெக்ஸ்ட் தியரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்க்கலாமா, இல்லைன்னா வந்து நேர்ல போய் கிளாஸ் பார்க்கலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸே பார்க்காம நம்மளாவே படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டீங்கன்னா, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 மந்த்ஸ் இருக்கும். அழகா நீங்க கிளாஸ் போயே பார்க்கலாம், அவ்வளவு டைம் இருக்கு. சப்போஸ் இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுவே நான் எழுத போறேன், நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர் பேட்ச் தான் அப்படின்னா என்ன கேட்டேன்னா, அட்லாஸ்ட் அது உங்களோட விருப்பம் தான். பட் என்ன கேட்டீங்கன்னா கிளாஸ் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது நேர்ல போயிட்டு எய்த நீங்க ரேபிட் ரிவிஷன் அந்த மாதிரி வாங்கி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க செல்ஃபா கூட படிக்கலாம். ஆல்ரெடி படிச்சதை நீங்க வந்து கொஞ்சம் நீங்களே எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண மாதிரி இருக்கும், அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. பிகாஸ் நீங்க வந்து செகண்ட் டைம் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் இப்பதான் நீங்க இன்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறீங்கன்னா நீங்க கிளாஸே வாங்கி படிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2.5 to 3 months பேர் மினிமம் 2.5 to 3 months முன்னாடி எல்லா சப்ஜெக்டிவும் நீங்க கிளாஸ் பார்த்து முடிச்சிருக்கணும். லாஸ்ட் 3 months ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டடா நீங்க ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். சப்போஸ்
நீங்க போற அகாடமி இல்ல நீங்க வாங்குற கிளாஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி முடிக்காம லாஸ்ட் வரைக்கும் இழுத்துன்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உங்க சீனியர் கிட்ட கேட்கலாம் லாஸ்ட் பேட்ச் எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி கேட்கும்போது இல்ல எனக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த கிளாஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா தயவு செய்து அந்த மாதிரி கிளாஸ் இல்ல அகாடமி மட்டும் போயிடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ண வேண்டிய நேரத்துல கிளாஸ் பார்த்து ஒழுங்கா ரிவிஷன் பண்ண முடியாம ஃபெயில் ஆகிட்டு ரிக்ரெட் பண்ணவங்க எனக்கு நிறையவே பர்சனலா தெரியும். தயவு செய்து அந்த தப்பு மட்டும் பண்றாதீங்க. நீங்க 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிளாஸ் முடிச்சாலே 50% ஆஃப் த சக்சஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க 50% எழுதி வச்சுக்கலாம், ஓகே நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்ல நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ் பாக்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டம். ரிவிஷன் பண்ண டைம் இல்லாம நமக்கு வந்து படிச்சதெல்லாம் மறந்து தான் போகும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுத படிக்கணும், கிளாஸ் வந்து வாங்கினா தப்பு இல்லை. பட் என்னன்னா கிளாஸ் நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி முடிக்க பாருங்க. லாஸ்ட் 3 மாசம் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 9 மந்த்ஸ் நம்மளோட மைண்ட் செட்டை வந்து சமநிலையே வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது நம்மளோட எமோஷன் ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் தொடர்ந்து படிக்கும் போது நம்ம ரொம்ப ஹாப்பியா வானத்துல பரவோம், பரவாயில்ல நம்ம இந்த ஸ்பீட்ல போனா கண்டிப்பா நம்ம தான் வந்து பார்த்தோன்னா ஏர் 1 இல்ல ஏர் 10 அப்படின்னு நினைப்போம். பட் இதுவே ஒரு நாள் 2 நாள் வந்து படிக்கலன்னா ரொம்ப லோ ஆயிடும். ஐயோ நம்ம ஒண்ணுமே படிக்கலையே, நம்ம பிளான் வந்து சொதப்பிடுச்சு, இந்த ஸ்பீட்ல போனா நம்மளால முடிக்க முடியுமா, இல்ல குரூப் 1 மட்டும் எழுதிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி உங்களோட மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களோட மைண்ட் செட்டை நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டாலே, இந்த 9 மந்த்ஸ் பாசிட்டிவா கரெக்டா வச்சுக்கிட்டாலே எந்த விதமான எமோஷன், அதாவது ரொம்பவும் வந்து ஜாலியாகாம ரொம்பவும் லோ ஆகாம நார்மலா நீங்க வச்சிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுலாம் ஈஸியா மண்டையில ஏறும். சரி, அப்படி வச்சுக்கிறதுக்கு நான் என்ன யூஸ்வலா பண்ணுவேன்னா மினிமம் 45 to 1 hour வந்து பார்த்தேன்னா, சரி இதை நான் நிறைய வீடியோல சொல்றதுதான், மினிமம் 45 to 1 hourல வந்து தினமும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்கும், மைண்ட் ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். பிளஸ் போனை எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணுவேன். அதாவது மெயினா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தயவு செய்து அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க, உங்களோட ஃபோக்கஸ் அப்படியே போயிடும். போனை அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் நான் வந்து புக் படிப்பணும், போர் அடிக்கும் போது நான் புக்ல ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அதாவது இந்த ஃபைனல் புக் இல்ல மற்ற புக் வேற ஏதாச்சும் கதை புக்கா இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு. எதனாலனா அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஃபோக்கஸ் வந்து செதறாம அப்படியே இருக்கும். ஏன்னா 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஷார்ட்லாம் நீங்க பார்க்கும்போது உங்க மைண்ட் ரொம்பவே வந்து டோபமைன் ஸ்டிமுலேட் ஆயிட்டு ஃபோக்கஸே இல்லாம இருக்கும். மறுபடியும் நீங்க புக் எடுத்து உட்காரும் போது படிக்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயவுசெய்து போனெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் புக் படிக்கிறது, அப்படி இல்லைன்னா போய் பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணனா மறுபடியும் ஃபோக்கஸ் கெயின் பண்ணி நீங்க படிக்க உட்காரலாம். தயவு செய்து நீங்க போன் விட்டு எடுத்துறாதீங்க. பிசிக்கல் எக்ஸசைஸ் பிளஸ் வந்து புக் இல்ல மியூசிக் இந்த மாதிரி வந்து நீங்க டைம் ஸ்பெண்டிங்கன்னா த்ரூ அவுட் த ப்ரிப்பரேஷன் உங்களோட மைண்ட் செட் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு வந்து இன்னுமே நிறைய டவுட் இருக்கு, இல்ல எனக்கு வந்து பார்த்தோன்னா நான் பண்ற விஷயம்லாம் கரெக்டா தப்பானு தெரியல, எனக்கு ரொம்பவே நான் டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் வந்து கீழே ஷேர் பண்றேன். நீங்க அதை எனக்கு பர்சனலாவே டிஎம் பண்ணலாம், உங்களோட பிரச்சனை என்னன்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை சால்வ் பண்ண பாக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.